13 கேஜஸ் ஆஃப் வெயிட் லாஸ். எனக்கு வந்து இது அவ்வளோ சீக்கிரமா வந்ததில்ல. எனக்கு ஒரு 5 மந்த்ஸ் எடுத்துக்கிச்சு 13 கேஜஸ் ஆஃப் வெயிட் லாஸ் பண்ண. அதுவும் ஹெல்த்தி வேல. ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீஷா. வெல்கம் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் வித் ஸ்ரீ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி, ஃபேட் லாஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் எப்படி ஆனேன்றத சொல்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நான் எப்படி வெயிட் கெயின் ஆனேன்றத ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆனேன்னா, என்னோட ப்ரீ பிரெக்னன்சி வெயிட் வந்து 59 கேஜஸ் இருந்தேன். ஸோ ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆனேன். ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு 2 to 3 கேஜஸ் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆஃப்டர் 5 மந்த்ஸ் வந்து ரேப்பிடா எனக்கு வெயிட் கெயின் வந்து சீக்கிரமா ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல அவ்வளவா இல்ல. செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல நெறைய வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் வெயிட் கெயின் ஆனேன். எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ட்டு எப்போ ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, என்னோட கிளாத்ஸ், ஐ மீன் ப்ரீ பிரெக்னன்சி கிளாத்ஸ் எதுவுமே எனக்கு ஆஃப்டர் டெலிவரி ஒண்ணு கூட ஃபிட் ஆகவே இல்ல. ஸோ அப்ப டிசைட் பண்ணேன் கம்பல்சரி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்டின்ட்டு. ஸோ என்னோட ட்ரெஸ் ஃபிட் ஆகாம இருக்கிறது தான் மெயினான ரீசனே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். தென் வந்து செகண்டரி திங்ஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாவே இருந்துச்சு. வெயிட் லாஸ் பத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசர் இல்ல. எனக்கு வெயிட் லாஸ் பண்ண எது எது ஹெல்ப் பண்ணுச்சோ அது மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகலாம், ஆகாமயும் போலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆன டிப்ஸ் மட்டும் தான் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல. எல்லாமே நார்மலா இருக்கு. ஸோ எனக்கு டாக்டர் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ நான் டாக்டர் என்ன சொன்னாங்களோ அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி என்னோட வெயிட் வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா செக் பண்றப்போ 75 கேஜஸ் இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு அட்மிட் ஆகுறப்போ 77 கேஜஸ் இருந்தேன். ஸோ 5 டேஸ்க்கு அப்புறமா டெலிவரி செக் பண்ணதுக்கு அப்புறமா 75 கேஜஸ், ஜஸ்ட் 2 கேஜஸ் தான் ரெடியூஸ் ஆயிருக்கேன் நான். எனக்கு நெறைய ஷாக்கா இருந்துச்சு. பேபியே 3 கேஜஸ் இருந்தாங்க. அது எப்படி 75 கேஜஸே காட்டும் அப்படின்ட்டு. தென் எனக்கு டிசம்பர் 22 டெலிவரி ஆச்சு. நான் போட்டது வந்து 5 டேஸ்க்கு அப்புறமா வெயிட். அதுக்கப்புறமா நான் டிசம்பர் 31 வெயிட் போட்டேன். அப்ப வந்து 71 கேஜஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு டோட்டலா லாஸ் ஆனது வந்து வெறும் 6 கேஜஸ் தான் ஆஃப்டர் டெலிவரி. மேபி டெலிவரி டைம்ல நெறைய செலைன்ஸ் எல்லாம் போட்டிருந்ததுனால, மேபி எனக்கு 75 கேஜஸே காட்டிருந்துச்சு. அந்த வாட்டர் நெறைய ஸ்வெட் ஆகும் எனக்கு அந்த 5 டேஸ். அந்த ஸ்வெட்லயே நெறைய வாட்டர் போயிடுச்சு. ஸோ அப்புறமா எனக்கு வந்து 71 கேஜஸ் இருந்தேன் நான் வெயிட். ஸோ 71 கேஜஸ்லேருந்து இப்போ கரண்ட்டா 58 கேஜஸ் இருக்கேன். ஸோ டோட்டலா 13 கேஜஸ் ஆஃப் வெயிட் லாஸ் ஆயிருக்கு. அ வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது வந்து பேலன்ஸ்டு மீல். என்னோட பிளேட்ல வந்து நான் 3 டைம்ஸும் பேலன்ஸ்ட் மீலா இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டேன். நான் 3 டைம்ஸ் எடுத்துக்கிற மீல்ஸ்லயும் பேலன்ஸ்டு மீலா மட்டும் தான் சாப்பிட்டேன். பேலன்ஸ்ட் மீல்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபைபர், ப்ரோபயோட்டிக், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இந்த எல்லா ஃபேக்டரும் நம்மளோட பிளேட்ல இருக்கணும். ஸோ இதுதான் பேலன்ஸ்டு மீல். நான் இப்படி தான் சாப்பிடுவேன் 3 டைம்ஸும். அதுவும் புரோட்டீன் மெயினா கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணிக்கணும். புரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணிக்க நம்மளுக்கு வந்து ஃபைபர் தேவை. ஃபைபர் வந்து வெஜிடபிள்ஸ்ல இருக்கும். ஸோ புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளோட கட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க ப்ரோபயோட்டிக் தேவை. ஸோ அதுவுமே இருக்கணும் நம்மளோட பிளேட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங், பேலன்ஸ்டு பிளேட்டுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ், நான் வந்து ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் எடுத்துப்பேன்னா, ஒண்ணு 100 கிராம்ஸ் ஆஃப் ராகி பால், இல்லைன்னா 100 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் ரைஸ், இல்லைன்னா 2 சப்பாத்தீஸ், 2 தோசாஸ் வித்தவுட் ஆயில். இதுதான் நான் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் புரோட்டீன் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ், சிக்கன், பன்னீர், டோஃபு, அதுக்கப்புறமா ஒயிட் சுண்டல், இந்த மாரி பல்சஸ், சீரியல்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நெறைய எடுத்துக்கணும் புரோட்டீன்க்காக. தென் ஃபைபருக்கு வந்து நீங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நெறைய வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஆப்ஷன் வச்சிருந்தேன். ஸோ நான் வந்து குயிக்கா பேபி எழுறதுக்குள்ள எதெல்லாம் குயிக்கா குக் பண்ண முடியுமோ அந்த மாரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஜஸ்ட் இப்போ சோயா சங்க்ஸ் எடுத்துக்கினீங்கன்னா, சோயா சங்க்ஸ ஜஸ்ட் ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு, அதில ஜஸ்ட் சால்ட், டர்மரிக், தென் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், லைட்டா கரம் மசாலா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அத வெறும் லைட்டா டவா ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு 15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். சேம் அதே மாரி பன்னீரையும் ஃப்ரை பண்ணிப்பேன்.
அதே மாரி தான் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்துக்கணும். சிக்கனையும் நீங்க ஜஸ்ட் பேசிக்கான மசாலாஸ் போட்டுட்டு சீக்கிரமா டவா மேல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் தான் மெயினான திங்கே வெயிட் லாஸ் பண்ணும்போது. ஃபேட் லாஸ் சீக்கிரமா நடக்கணும்னா, நம்ம கேலரீஸ் கம்பல்சரி டவுன் பண்ணிக்கணும். நம்மளோட கேலரீஸ நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்ததுனால 2000 கேலரீஸ் மேண்டேட்டரியா நான் சாப்பிடணும். 2000 கேலரீஸ விட 1800 ஒரு 200 கேலரீஸ் நம்ம பர்ன் பண்ணணும். ஸோ அத வந்து டெஃபிசிட் பண்ணணும். எய்தர் கம்பல்சரி நம்மளோட ப சாப்பிடுற ஃபுட்லயும் ரெட்யூஸ் பண்ணிக்கணும். மூவ்மெண்ட் இருக்கணும் பாடிக்கு. பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நேச்சுரலாவே பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுனால அ 200 டூ 300 கேலரீஸ் வந்து ஈஸியா பர்ன் ஆயிடும். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம. ஸோ மெயினான திங் நம்ப சாப்பிடுற ஃபுட்ல ஆயில் கம்மியா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். நான் பெர் டேக்கு 20 எம்எல் மேல ஆயில் எடுத்துக்க மாட்டேன். இதுதான் நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணது. தென் புரோட்டீன் பார்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, தென் யோகர்ட் கிரீக் யோகர்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுலயும் நெறைய புரோட்டீன் இருக்கும். நார்மல் கர்ட்லயும் புரோட்டீன் இருக்கும். கர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்காவும் ஆக்ட் ஆகும். நீங்க இப்போ தோசை, இட்லி அந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, அது நேச்சுரலாவே ஃபெர்மென்டட் ஃபுட். அதுல நேச்சுரலாவே ப்ரோபயோட்டிக் இருக்கும். நீங்க செப்பரேட்டா கர்ட் எல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. நீங்க ரைஸ் வேற வெரைட்டிஸ் சாப்பிடும்போது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 டூ 5 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஹெல்த்தியான ஃபேட்ஸ்க்கு வந்து நட்ஸு இதுல தான் ஹெல்த்தியான ஃபேட்ஸ் இருக்கும். ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வந்து டெய்லியும் நான் நட்ஸ் சாப்பிட்டதில்ல. ஏன்னா அது ஹை கேலரீஸ் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஹெல்த்தியான ஃபேட்ஸ்க்கு நம்ப பொரியல் பண்ணுவோம் பாருங்க. பொரியல்லயே கொஞ்சம் லைட்டா கோகனட்ட தூவி விட்டா அவ்வளோதான் நேச்சுரலான ஃபேட்ஸ் வந்து ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாரி தான் சிம்பிளா நான் ஃபாலோ பண்ணேன். வெஜிடபிள் பொரியல் வந்து ஃபைபரும் இருக்கும். அதிலயே ஹெல்த்தியான ஃபேட்ஸும் இருக்கும். ஸோ இப்படி தான் நான் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபைபருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், தென் ப்ரோபயோட்டிக் கர்டு, ஹெல்த்தியான ஃபேட்ஸ்க்கு வந்து கோகனட். சிம்பிளா சிம்பிளா இருக்கும் பிளேட். டெய்லியும் நம்ம டே டு டே லைஃப்ல எதெல்லாம் சாப்பிட்டு பழகியிருப்போமோ, அதிலேயே நம்ம டயட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபேன்சியான ஃபுட்ஸே சாப்பிடணுன்றது எதுவுமே இல்ல. ஸோ நான் இப்படிதான் என்னோட பிளேட்ட வச்சுக்கிட்டேன். நெறைய நான் காலையில வந்து புரோட்டீனுக்கு 2 எக்ஸ் அந்த மாரி எடுத்துப்பேன். அது 2 எக்ஸ் நம்மளுக்கு பத்தலையான்னா, 2 எக்ஸ்ல மேக்ஸிமம் 12 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான் இருக்கும். நீங்க வேணும்னா ஒரு 20 கிராம்ஸ் ஆர் 40 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் எக்ஸ்ட்ரா சுண்டலும் வச்சுக்கலாம். அந்த மாரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வச்சுக்கலாம். நான் வந்து எவ்ரிடே டெய்லியும் மார்னிங் 2 எக்ஸ் கம்பல்சரி சாப்பிடுவேன். ஃபுல் ஹோல் எக் சாப்பிடுவேன். நீங்க வேணும்னா 2 ஹோல் எக்ஸ், 1 எக் ஒயிட் அந்த மாரி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெறைய புரோட்டீனும் கிடைச்ச மாரி இருக்கும். புரோட்டீன் மெயினா சாப்பிட்டா தான் ஃபேட் லாஸ் நடக்கும், மசில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க புரோட்டீன் எடுக்காம வெறும் நார்மலா கம்மி கம்மியா சாப்பிட்டீங்கன்னா, நம்மளுக்கு நடக்கிறது வந்து மசில் லாஸ். மசில் வந்து லாஸ் ஆச்சுன்னா, திருப்பியும் மசில் பில்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நெறைய கஷ்டம். மசில் வந்து பில்ட் பண்றது. ஸோ இருக்கிற மசில அ லாஸ் பண்ணாம பேலன்ஸ் மீலா சாப்பிட்டீங்கன்னா, மசிலும் லாஸ் ஆகாது, ஃபேட் பர்னும் ஈஸியா நடக்கும். ஸோ இதுதான் ஃபுட்டோட போர்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து எக்ஸர்சைஸ். எக்ஸர்சைஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே ஆஃப்டர் டெலிவரி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டாங்க. சர்டைன் செட் ஆஃப் எக்ஸர்சைஸஸ் ஒரு 8 எக்ஸர்சைஸஸ் அந்த மாரி சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து எக்ஸர்சைஸஸ் நேம் எதுவுமே நான் இங்க மென்ஷன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஹெல்த் கண்டிஷன் யாருக்காச்சும் டிஃப்ரெண்டான ஹெல்த் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு பிரீத்திங் டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸர்சைஸஸ் குடுப்பாங்க. ஸோ நான் இங்க எக்ஸர்சைஸஸ் நேம்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். தென் ஆஃப்டர் பிரெக்னன்சி மெயினா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து டயாஸ்டசிஸ் ரெக்டே. நம்மளோட 6 பேக் மசில்ஸ் எப்படி இருக்குன்னா, அது வந்து இந்த மாரி டிவைட் ஆகும். ஸோ அந்த கேப்னாலேயே நம்மளுக்கு டம்மி நெறைய இன்க்ரீஸ் ஆன மாரி தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் நேம் வந்து டயாஸ்டசிஸ் ரெக்டே. ஸோ இத ஃபர்ஸ்ட் கியூர் பண்ணா தான் இத கியூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ப வேற எக்ஸர்சைஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இத எப்படி கியூர் பண்றதுன்றத எனக்கு எக்ஸர்சைஸஸ் தான் ஹெல்ப் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து 3 ஃபிங்கர்ஸ் கேப் இருந்துச்சு டயாசிஸ்டிஸ் ரெக்டே.
ஃபர்ஸ்ட் எனக்கு 2 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அம் இந்த டயாசிஸ்டக்டே வந்து கொஞ்சம் ஹீல் ஆக. அ 1 ஃபிங்கர் கேப் வரை வர வரை வரது 1 ஃபிங்கர் கேப் வந்து எனக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வந்துச்சு. அதுவரைக்கும் இப்டி டம்மி மேல நம்ம இப்டி பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா, பெல்லிக்கு மேல இந்த மாரி 3 ஃபிங்கர் கேப் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து க்யூர் ஆயிடுச்சு. எல்லாமே எக்ஸர்சைஸஸ் தான் ஹெல்ப் ஆகும். அதுவும் எக்ஸர்சைஸஸ்ல பிரீத்திங் டெக்னிக் இருக்கும். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க வேணும்னா உங்களுக்கு ப்ராப்பரான கோச் இல்லைன்னா பிசியோதெரபிஸ்ட் இந்த மாரி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்க. பிளைண்டா நம்மளுக்கு இன்டர்நெட்ல கிடைக்கிற எக்ஸர்சைஸஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல பண்றது தான் ரெக்கமெண்ட் பண்றேன் நான். ஸோ, செகண்ட் வந்து எக்ஸர்சைஸஸ். ப்ராப்பரா 8 செட் ஆஃப் எக்ஸர்சைஸஸ் குடுத்துருந்தாங்க. டெய்லியும் 20 டூ 25 மினிட்ஸ் மார்னிங் என்னோட பேபி தூங்குறப்போ கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். வீக்லி 5 டேஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவேன். சாட்டர்டே, சண்டே ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ, கம்பல்சரி 5 டேஸ் எக்ஸர்சைஸஸ். டயாசிஸ்டிக்டே நீங்க ஹீல் பண்ணா தான் ஆ டம்மி வந்து குறையும். ஸோ, ஃபர்ஸ்ட் நீங்க அது மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தென் வேற எக்ஸர்சைஸஸ் மேலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ, சிம்பிளான எக்ஸர்சைஸஸ் தான் பண்ணணும். ஒருவேள ஆஃப்டர் டெலிவரி ஃபேட் லாஸ் பண்றீங்களன்னா, இல்ல நார்மலா இன்னும் ஐ மீன் இந்த டெலிவரி ப்ராசஸ் எல்லாம் இல்ல நார்மல்னா, நீங்க உங்களோட கோச் உங்களுக்கு எப்படி சொல்றாங்களோ, அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ, 3 திங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது ஃபேட் லாஸ்க்கு வந்து வாக்கிங். கம்பல்சரி நான் டெய்லினா வீக்லி 5 டேஸ் ஆ 1/2 அன் ஹவர் வாக் போயிட்டுருந்தேன் ஆஃப்டர் டெலிவரி. ஆஃப்டர் டெலிவரி ஃபர்ஸ்ட் 1 மந்த் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. நேச்சுரலா வீட்ல என்ன ஃபுட் பண்றாங்களோ, அது மட்டும் தான் சாப்பிட்டேன். பட் ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஹோம்மேட் ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் 1 மந்த்க்கு அப்புறமா தான் நான் இந்த ஃபேட் லாஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மீன் ம். இந்த டயட்டிங்கு, எக்ஸர்சைஸஸ், வாக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, கன்டினியூஸா ஒரு 1 வீக் 15 மினிட்ஸ் போனதுக்கப்புறம் நம்பளுக்கு ஓகே, நம்ம பாடிக்கு ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்ம 20 மினிட்ஸா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 25 மினிட்ஸ், அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ் இந்த மாரி தான் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ, 1 மந்த் ஃபுல்லாவே நான் ஒரு 20 மினிட்ஸ் போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் 1 மந்த் என்னோட பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா, அ எனக்கு ஓகேவா ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா, நான் வந்து 30 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போனேன். ஸோ 30 மினிட்ஸ் டெய்லியும் வாக்கிங். இதுதான் 3 திங் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. வாக்கிங்னா அதுவும் பிரிஸ்க் வாக் பண்ணா தான் நம்பளுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும். நார்மலா ஸ்லோவா வாக் பண்றதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. கம்பல்சரி பிரிஸ்க் வாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ, இது வந்து 3 திங் வந்து வாக்கிங் ஹெல்ப் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து 4த் திங் வந்து 3 டூ 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கம்பல்சரியா குடிக்கணும். நீங்க நார்மல் ஐ மீன் பிரஸ்ட் ஃபீடிங் பண்றீங்களோ, இல்லையோ நார்மலா ஃபேட் லாஸ் பண்றீங்களன்னா, கம்பல்சரி 3 டூ 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா குடிக்கணும். தட் டூ பிரஸ்ட் ஃபீடிங் பண்றீங்களன்னா, கம்பல்சரி 3 டூ 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சா தான் நம்மளுக்கு ஹைட்ரேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா பிரஸ்ட் மில்க் பிரஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண கூட வாட்டர் நெறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ, கம்பல்சரி வாட்டர் 3 டூ 4 லிட்டர்ஸ் குடிக்கலாம். உங்களால வாட்டரே 3 டூ 4 லிட்டர்ஸ் குடிக்க முடியலன்னா, பட்டர் மில்க் குடிக்கலாம். ஜூஸஸ் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்காதீங்க. லெமன் ஜூஸ் குடிக்கலாம் வித்தவுட் சுகர். அதுக்கப்புறமா இந்த ராகி கூழ் குடிப்பாங்க. கூழ் கூழ் அந்த மாரியும் நீங்க குடிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய வாட்டர்லயே நீங்க எந்தெந்த மாரி எல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமோ லிக்விட் ஐட்டம்ஸ் அந்த மாரி இன்க்ளூட் பண்ணிட்டு பெர் டே 3 டூ 4 லிட்டர்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது நெறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் 4 திங்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணது. எனக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நேச்சுரலாவே பிரஸ்ட் ஃபீடிங் பண்றப்போ கேலரீஸ் பர்ன் ஆகுறதுனால, இந்த டைம்ல நான் அ வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணேன். ஏன்னா, ஆல்ரெடி நேச்சுரலாவே பாடில கேலரீஸ் பர்ன் ஆகுது. பிளஸ் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம். ஜஸ்ட் பை ஈட்டிங் பேலன்ஸ்டு மீல். அப்போ கொஞ்சம் கேலரீஸ் வந்து டெஃபிசிட் பண்ணலாம். தென் வாக்கிங், எக்சர்சைஸ் பண்றப்போ கொஞ்சம் கேலரீஸ் பர்ன் ஆகும். ஸோ, அதுக்கு ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளதான். அவ்ளோ கஷ்டப்பட்டெல்லாம் நான்
ஃபேட் லாஸ் பண்ணல. நேச்சுரலாவே டே டு டே லைஃப்ல நான் இதெல்லாம் ஆட் பண்ண கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணேன். எவ்ரி மந்த் எனக்கு 2.5 டூ 3 கேஜஸ் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வந்துச்சு நேச்சுரலாவே. அ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிப்ரவரி. ஆனா எனக்கு ஜான்வரில நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பேலன்ஸ் மீல் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் மீல் சாப்பிட்டதுனாலயே நான் ஜான் 31 வெயிட் செக் பண்ணும்போது 71 கேஜஸ் இருந்தேன் நான் டிசம்பர் 31. ஜான் 31 வந்து 67.3 கேஜஸ் இருந்தேன். மேபி கொஞ்சம் வாட்டராவும் இருக்கலாம். பிளஸ் நான் பேலன்ஸ் மீல் சாப்பிட்டதுனாலயே எனக்கு அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் ஆச்சு. தென் பிப்ரவரிலயும் 2.5 கேஜஸ், தென் மார்ச்லயும் 2.5 கேஜஸ் அப்படி ரெடியூஸ் ஆகி மே 31 நான் வெயிட் போடும்போது வந்து 57.8 கேஜஸ் என்னோட கோல் வந்து நான் மேல ரீச் பண்ணேன். மே 31 அந்த ஸ்கேல்ல அந்த 57.8 அந்த நம்பர் பார்க்கும்போது அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க ஆஃப்டர் டெலிவரி திருப்பியும் பழைய மாரி பாடி வந்து வராது. எல்லாம் ஷேப் அவுட் ஆயிடும். பட் நோ, நீங்க எதுவுமே நம்பாதீங்க. ஜஸ்ட் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. அது ஹெல்த்தியான வேஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. கம்பல்சரி ஃபேட் லாஸ் நடக்கும். ஃபேட் லாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ விட. நீங்க எவ்ரி மந்த் வெயிட் செக் பண்றப்போ, ஒரு டேப் எடுத்துட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்ச் லாஸ் தான் நெறைய நடந்துச்சு எனக்கு. ஒரு 6, 7 கேஜஸ் வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் எனக்கு அப்பியரன்ஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. பட் இன்ச் லாஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க இன்ச் லாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாலே நேச்சுரலாவே நம்பர்ஸும் குறையும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் இன்ச் லாஸ். நம்பர்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்ச் லாஸ் நடந்துச்சுன்னா, நேச்சுரலாவே வெயிட் லாஸும் நடக்கும். தென் அதுக்கப்புறமா என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருந்துச்சுன்னா, நான் பிஃபோர் டெலிவரி ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரி போட்டுக்க பிஃபோர் டெலிவரியே வாங்கிட்டேன். அதுவும் எல்லாம் ஸ்மால், மீடியம் இருக்கிறது என்னமோ 70 கேஜஸ், 71 கேஜஸ். எதுவுமே ஒரு பிளைண்டா போயிட்டு எல்லாமே ஸ்மால், மீடியம் எனக்கு பத்தும். டெலிவரி ஆன உடனே டம்மி வந்து ஃப்ளாட் ஆயிடும் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்மாலு, மீடியம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வாட்டி சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி வீடியோல, ஐ மீன் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ட்ரெஸ் போட்டா ஒரு ட்ரெஸ்ஸுமே பத்தல. தென் இந்த மே 31க்கு அப்புறமா வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட பழைய வெயிட் வந்ததுக்கு அப்புறமா ட்ரை பண்ணும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு வந்து ஃபிட்டா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்மாலும் ஃபிட்டா இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் ஃபிட் ஆகும்போது நம்ம மிரர்ல நம்மள பார்த்துக்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெடியூஸ் பண்ற ஒரு 5 டூ 6 கேஜஸ், 7 கேஜஸ் வரைக்கும் உங்க பாடி அப்பியரன்ஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸஸும் இருக்காது. அதுக்கப்புறமா தான் டிஃபரன்ஸே தெரியும். ஸோ கம்பல்சரி கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் ஃபேட் லாஸ் வந்து நல்லாவே நடக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு மீல், நெக்ஸ்ட் வந்து எக்ஸர்சைஸ், நெக்ஸ்ட் வந்து வாக்கிங், ஃபோர்த் வந்து கம்பல்சரி 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பாடியில வாட்டர் நல்லா குடிச்சு ஹைட்ரேஷனா இருக்கிறதுனால ஹெட்டேக்ஸ் எல்லாம் வராது. ஸோ இந்த 4 திங்ஸ் வந்து நீங்க மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணலாம். அப்புறமா நான் எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா ம் வெயிட் லாஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனச்சேன். ஏன்னா ஆஃப்டர் 6 மந்த்ஸ் பேபிக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க நெறைய ஆக்டிவ் ஆயிடுவாங்க. பேபியே முன்னாடி பின்னாடி மூவ் ஆகுவாங்க. அவங்கள பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ நான் மைண்ட்ல இருந்தது என்னன்னா, ஸோ இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து அவங்க ஜஸ்ட் பிரஸ்ட் மில்க் மட்டும் தான் குடிப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. ஜஸ்ட் ஃபீட் பண்ணோம்னா அவ்வளோதான். யாராச்சும் பார்த்துக்கினாங்கன்னா, நம்மளோட ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம். எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம், வாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து என்னோட கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சேன். அ மேபி கொஞ்சம் பேர் நெனைக்கலாம், சீக்கிரமா அப்டின்ட்டு. நான் வந்து டெர்மடாலஜிஸ்ட், டயட்டீஷியன் சொன்ன ஃபுட் தான் சாப்பிட்டேன். தென் ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்ன எக்ஸர்சைஸஸ் மட்டும் தான் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்களா, நான் ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே ஆஃப்டர் டெலிவரி ரெஸ்டிங் பீரியட்ன்ட்டு நினைப்பாங்க. பட் நோ, அந்த மாரி இல்ல. இந்த டைம்ல தான் நம்ம ஆக்டிவா இருக்கணும். அ
பாடி வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகும் இந்த டைம்ல அப்படின்ட்டு. ஸோ, அதனால நான் வந்து சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே எக்ஸர்சைஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். 1 மந்த்க்கு அப்புறமா தான் கன்சிஸ்டன்சியா எக்ஸர்சைஸ், பேலன்ஸ்டு மீல், வாக்கிங், ஹைட்ரேஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டு, பேலன்ஸ்டா இருக்கும்போது, அ நம் நம்ப பேலன்ஸ்டா சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, பாடி வந்து அவ்ளோ ஆக்டிவா இருக்கும். தென் ப்ராப்பரான ஸ்லீப் டெய்லியும் 8 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் கம்பல்சரி இருக்கணும். நியூ பார்ன் பேபி இருக்கும்போது ஸ்லீப் இருக்காது. ஒண்ணுமே அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்ல. பேபி தூங்குறப்போ தூங்கணும். அவ்வளோதான். பேபி இல்ல, நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா, நீங்க மேண்டேட்டரியா ஒரு 10:00லாம் தூங்கிடுங்க. ஸோ ஸ்லீப்பும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் நம்ப ஃபேட் லாஸ் ஜர்னில. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இத ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஏதாச்சும் பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலும் இதுவே நெறைய குறையும். பிபி, பிளட் பிபி இல்ல சுகர் லெவல்ஸ் எல்லாம் இருந்தாலே, இந்த மாரி ஃபாலோ பண்ணாலே நம்ப பாடில நெறைய சேஞ்சஸ் நடக்கும். நெறைய வரைக்கும் இதனாலேயே நம்ப அந்த பாயிண்ட்ஸ வந்து குறைச்சிடலாம். தென் பேலன்ஸ்ட் மீல் சாப்பிடுறதுனால பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பண்றப்போ, நம்ப நியூட்ரிஷனா சாப்பிட்டா தான் நம்மளோட மில்க் வந்து நியூட்ரிஷியஸா இருக்கும். மில்க் நியூட்ரிஷியஸா போறதுனால பேபி வந்து நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ வெறும் ரைஸு, சாம்பார், கர்ரீஸ் இதே சாப்பிடுறதுக்கு பதிலா ரைஸு, புரோட்டீனு, ஃபைபர், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரை எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மில்க் வந்து நியூட்ரிஷியஸா இருக்கும். பேபீஸ்க்கு நல்லா நியூட்ரிஷியஸா போய் சேரும். ஸோ கம்பல்சரி பேலன்ஸ்ட் மீல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. நீங்க கூட ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸும் இல்ல. அம் அ ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்ல. நீங்க கரெக்ட்டா நார்மலா இருக்கீங்க அப்டின்ட்டா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இந்த பீரியட்ல நான் சின்ன வயசுலேருந்து மில்க் சாப்பிட மாட்டேன். ஸோ மில்க் வந்து நான் எடுத்துக்கல. சுகர் எடுத்துக்கல. தென் ஜங்க் எடுத்துக்கல. ஆயில் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடல. இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்களும் அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்தா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் எந்தெந்த மாரி வீடியோஸ் போடணுன்றதும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து வாட் ஐ ஈட் இன் எ டே, வெயிட் லாஸ்க்காக நான் இந்தந்த மாரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன். வேணும்னா வெயிட் லாஸ் ரெசிபீஸும் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ காமெண்ட் செக்ஷன்ல ஹைப் இருக்கும். ஹைப் குடுங்க. ஹைப் பாயிண்ட்ஸ் குடுத்தா நெறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ இந்த மாரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கம்பல்சரி ஹைப் கொடுங்க. அம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு, லைக் பண்ணுங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பாய் காய்ஸ்.